ஆலங்குளத்திலிருந்து சிங்கப்பூரில் பணிபுரியும் அரசுங்கிறவரு என்னை பத்தி ஒரு கவிதை இருக்காரு. அந்த கவிதைக்கு நான் தகுதியானவன்னு தெரியல, இருந்தாலும் வாசிக்கிறேன். ஆனா அவர் திறமை ரொம்ப அருமையானது. அண்ணா, அன்பு என்ற சொல்லுக்கு உரித்தானவரே, உன்னை வணங்குகிறேன். எளிய குடும்பத்தில் பிறந்த எவரும் சாதிக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டானவரே. இவ்வுலகில் எதுவும் நமக்கு எளிதில் கிடைத்து விடாது. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் வென்று விடலாம். கல்லூரியின் பேராசிரியரே, கால்நடைகளின் விருப்பமானவரே, விவசாயத்தின் மீதும் விருப்பம் கொண்டவரே, சார்ந்த குரலுக்கு சொந்தமானவரே, வாடிக்கையாளர்களின் உள்ளங்களை வென்றவரே, வேதையின் சிறப்பையும் எடுத்து கூறியவரே, விபத்துக்கள் பல ஏற்பட்ட போதும் தன் ரசிகர்களுக்கு வீடியோ பதிவு செய்தவரே, உந்தன் நடனத்தாலே காண்போரை கட்டி போட்டவரே, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவரே, ஆண்கள் ஆடையகத்தையே தனி குடும்பமாக மாற்றியவரே, தொண்டுகள் பல செய்பவரே, பல மாணவர்களின் வாழ்க்கைக்கு உதவுவரே, தன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய நினைப்பவரே, உன்னால் வளர்ந்தவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். திருத்துறைப்பூண்டியின் தீப ஒளியே, உன்னை போற்றி வணங்குகிறேன். நீங்கள் மென்மேலும் வளர என் வாழ்த்துக்கள். அன்புடன் சிங்கை அரசு.